நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிக எளிமையாக செய்யக்கூடிய நூடுல்ஸ். இது ரொம்பவே எளிமையாக செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறிகள் வைத்தே நம்ம செய்து விடலாம். உங்களுக்கு காய்கறி பிடிக்கவில்லை என்றால் முட்டை வைத்து கூட செய்து கொள்ளலாம். இதற்கு தேவையான பொருட்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன காய்கறி இருக்குதோ அதை வச்சே செய்யலாம். நான் 2 கேரட், பீன்ஸ், பச்சை மிளகாய், தக்காளி பழம், சின்ன வெங்காயம் இதையெல்லாம் எடுத்துக்கொள்கிறேன். இந்த நூடுல்ஸ் பாக்கெட்டை சிறிது நேரம் கொதித்த நீரில் ஊற வைக்க வேண்டும். ஏனென்றால் அப்போதுதான் கடுமைத்தன்மை இழந்து மென்மையாக மாறும். ஏனென்றால் இவை மிக எளிமையாக செய்யக்கூடிய உணவு, மிக விரைவில் செய்துவிடலாம். இப்படி சிறிது நேரம் ஊற வைத்து விட்டால் இன்னும் விரைவாக செய்து விடலாம். இந்த நூடுல்ஸ் கடையில் தான் வாங்கினது. நமக்கு என்ன நூடுல்ஸ் பிடிக்குமோ அதை வாங்கி கொள்ளலாம். இதில் மசாலா பாக்கெட்டும் அதிலேயே இருக்கும். நம்ம தனியாக மசாலா சேர்க்க தேவையில்லை. இப்பொழுது ஒரு கடாயில் தேவையான அளவு கடுகு, உளுந்து பருப்பு போட்டு பொரிந்தவுடன் வெங்காயம் சேர்க்க வேண்டும். வெங்காயம் சிறிது நேரம் வதங்கியவுடன் வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அந்த பச்சை வாசனை போகும் வரைக்கும் நல்லா வேக விடணும். அது வெந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, அப்புறம் அந்த நறுக்கி வைத்த காய்கறிகள் எல்லாம் சேர்க்க வேண்டும். நம்ம ஊற வைத்த அந்த நூடுல்ஸ் நல்லா மென்மையாக மாறிடுச்சு. இப்பொழுது அந்த நூடுல்ஸ் பாக்கெட்லேயே உள்ள அந்த மசாலாவை எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவே நமக்கு போதுமானது. வேறு எந்த மசாலாவும் இதற்கு சேர்க்க வேண்டாம். ஏன்னா நூடுல்ஸ்க்கு என்ன சுவை தேவையோ அந்த சுவை இந்த மசாலாவில் இருக்கும். நன்கு கொதித்து பச்சை வாசனை போனவுடன் இந்த நூடுல்ஸை அதனுடன் சேர்த்து கொள்வோம். இந்த தண்ணியெல்லாம் நமக்கு வேண்டாம், அந்த நூடுல்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். பாத்திரத்திலிருந்து எடுக்கும்போது நூடுல்ஸு சில சிந்தி விட்டது. அதை எடுத்து குப்பை தொட்டியில் போட்டு விட்டேன். இப்போ இதை நல்லா கிளறி விடுவோம். இந்த மசாலா வேகுவதற்கு தண்ணீர் ஊற்றணும் இல்லையா, அது எல்லாமே நல்லா வத்துற அளவுக்கு இந்த நூடுல்ஸை நம்ம கிளறிக்கிட்டே இருப்போம். இப்போ ஓரளவுக்கு வத்திருச்சு. இப்பொழுது தக்காளி சாஸ் சேர்த்து இன்னும் கொஞ்சம் வதக்கி விடுவோம். இப்போ பாருங்கள், இந்த தண்ணி எல்லாமே வத்தி போச்சு. இப்பொழுது சாப்பிட தயாராகி விட்டது. மல்லி இலையை சேர்த்து விடுவோம். இந்த நூடுல்ஸ் இது அவசரமாக செய்து சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. ஆனால் நம்ம நாட்டோட இது பாரம்பரிய உணவு இல்லை, இது அடுத்த நாட்டோட உணவு தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை செஞ்சு சாப்பிடுங்க. இப்பொழுது சுவையான நூடுல்ஸ் தயாராகிவிட்டது. இப்பொழுது சாப்பிடலாம். நன்றி நண்பர்களே.